நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஃபி. உடனே குடிச்சிரு. அப்புறம் சூடாறிடுச்சு, சுட வச்சு கொடுன்னா நான் தர மாட்டேன். அதெல்லாம் குடிச்சிக்கிறேன். நீ இப்படி உக்காரு. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடும்டா. உக்காரி. சரி, அப்ப லேட் ஆனா நீ என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுவியா? அதெல்லாம் முடியாது. எனக்கே ஏகப்பட்ட அவசர வேலை இருக்குது. அப்ப வேலையை பாரு. எதுக்கு என்ன நிப்பாட்ற? உக்காரி. எல்லாம் விஷயத்துக்கு தான். நாங்க பார்க்காத ஆபீஸா? ஓவரா சீனை போடுறா. என்ன? நம்ம பெட்ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னல. ஆமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ண. அவரு நெரோலாக் பெயிண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணி இந்த புக்கை கொடுத்தாரு. இதை நீயே பார்த்து உனக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணு. சரவணா, ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குடா. இதுல எதை சூஸ் பண்றது? பிங்க். ஐயா. என்ன ஐயா? அது கேர்ள்ஸ் கலர் மீனாச்சி. நான் கேர்ள் தானேடா. பெட்ரூம்ல பாய் நானும் இருப்பேன்ல. அந்த கலர்லாம் பார்த்தா எனக்கு மூடே வராது. இரு, நான் ஒரு கலர் செலக்ட் பண்றேன். நோ வே. ஏன்? நான் சொன்னதை நீ வேணான்னு சொன்னல, இப்ப எனக்கு அது வேணாம். சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா. சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம். உனக்கு பிடிச்ச பிங்க், எனக்கு பிடிச்ச ப்ளூ. அப்புறம் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். பொதுவா ஏலோ. அப்புறம் ஒரு ரொமான்டிக் கலர் கிரீன். ஓகேவா? எதுக்குடா இத்தனை கலர் எழுதுற? ஓ ஆப்ஷன், ஏன் ஆப்ஷன், அப்புறம் கடவுளோட ஆப்ஷன். எது வருதுன்னு பாப்போம். நாம எழுதுற கலர்ல அந்த பெயிண்ட் கிடைக்கணும்ல. கிரீம் கிரீம் கிரீம். எடு. Yellow, 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 dirty fellow. சிவபூஜையில கரடி. சரவணன். ஆமா, நீங்க? மீனாட்சி. ஹலோ. யோ பிரதர். யோ. Where are you? I am here, மீனாட்சி. ஹலோ. யார் நீ? நேரா ஷூ பண்ணி உள்ள வந்துனே இருக்கற. பார்த்தா பச்சை மாதிரி இருக்கற. ஏய் சூர்யா, எப்ப வந்த? உட்காரு. Long time. நீ அப்படியே இருக்க. நீயும் தான், ஒரு சேஞ்ச் கூட இல்ல. சூர்யாவா? ஐனா பஜல்ல சீடி விக்கிற மாதிரி இருக்கா? ஆனா உங்ககிட்ட ஒரு சேஞ்ச். என்னது? நீ மேரிட், ஸ்டில் ஐ அம் பேச்சுலர். லக்கிடா நீ. ஏய் சூர்யா, இது சரவணன். பாத்த என்னை விட கொஞ்சம் அழகு கம்மி. ஒத்துக்கிறியா? சரவணா, இது சூர்யா, என் ஸ்கூல்மேட். சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சோம். +2 முடிச்சிட்டு US போயிட்டான். பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லவா? இதுவே அதிர்ச்சியா தான் இருக்குது. சொல்லு. சூர்யா எங்க கம்பெனியோட புது வைஸ் பிரசிடென்ட். இவன் வைஸ் பிரசிடென்ட்டா? என்ன இது புது கதை? எப்படி இவரு உங்க கம்பெனில? சிம்பிள். இந்தியா வரணும் டிசைட் பண்ண.
ஏதாவது ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி தான் ஆகணும். மீனாட்சி இருக்கிற கம்பெனி சூஸ் பண்ண வந்துட்டேன். இன்னைக்கு தான் ஜாயின் பண்றான். ஃபர்ஸ்ட் டே மீனாட்சி கூட ஆபீஸ் போகணும் முடிவு பண்ணிட்டேன். மீனாட்சி அந்த காலத்துல இருந்தே எனக்கு தைரியலட்சுமி மாதிரி. எங்க போனாலும் அவ கூட தான் போவேன், கைய பிடிச்சிட்டு. சரவணா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க ஆர்ஜேல ரேடியோல எப்படி பேசுவீங்க? எனக்காக ஒரு தடவை பேசி காட்டுங்க. டேய், நானா சர்க்கஸ்காரனா? நீ பல்ட்டி அடினா பல்ட்டி அடிச்சு வித்த காட்டுறதுக்கு? நான் சரவணன்டா. மைக்கு மிக்சர்லாம் இல்லாமலாம் பேச முடியாது. உங்களுக்கு ஓப்ரா வின்ஃப்ரே தெரியும்ல? யாருடா உன் சித்திய? பாப்புலர் டிவி ஹோஸ்ட். ஓப்ரா வின்ஃப்ரே உங்களை மாதிரி தான் ஒரு ஆர்ஜேவா தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. நவ் ஷீ இஸ் a சூப்பர்-ஸ்டார். வேர்ல்டு முழுக்க அவங்களுக்கு பல கோடி ரசிகர்கள். தெரியும். கரண் தாவர், சிமி அகர்வால், இவங்க எல்லாருக்கும் நான் பெரிய ஃபேன். டேய் திருட்டு விசிடி, என்கிட்டயே வந்து மீடியா பத்தி கிளாஸ் எடுக்கிறியா? நீங்க நிறைய நாலேஜ் வளர்த்துக்கணும் சரவணன். டேய், சென்னை வெயில்ல முடியே வளர்க்க முடியறதில்ல, இதுல நாலேஜ் எங்க வளர்க்கறது? And you need a literature strength also. இலக்கியம் படிக்கணும். சரவணா, சூர்யா நல்ல கவிதை எழுதுவான். சூர்யா, உன்னோட என்னுள் நானும் இல்லை, உன்னுள் நீயும் இல்லை, இருந்தும் உயிர் வாழ்கிறது உடல், என்னுள் நீ உணர்வாக, உன்னுள் நான் உயிராக. நல்ல கவிதைல சரவணா. வார்த்தையை மடக்கி மடக்கி போட்டா கவிதையா இருக்கு. மீனாட்சி, நான் ஆபீஸ் வழியா தான் போறேன், உன்னை டிராப் பண்றவா? சாரி சரவணா, மீனாட்சியும் நானும் ஒன்னா ஆபீஸ் போறோம். ஏய் சூர்யா, அந்த கவிதை எதுடா? டாவா? டேய் டால்டா, ஏன் பொண்டாட்டிடா? உன்னை பார்க்கும் முன் என் காதல் இழுவையில், பார்த்த பின் அறையப்பட்டது சிலுவையில். நீ எழுதி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஞாபகத்துல இருக்கு பாரு. நீ என்னையும் என் கவிதையும் மறக்கவே இல்லை மீனாட்சி. டேய், என்னடா நடக்குதுங்க? மீனாட்சி. என்ன சரவணா? பாஸ் நம்ம வண்டியை ஃபாலோ பண்ணிட்டோம், நான் உன் ஆபீஸ்ல டிராப் பண்றேன், வா. உனக்கு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு? இப்பதான் போன் வந்துச்சு, வேலை கேன்சல் ஆயிடுச்சான். போன் வந்த மாதிரி தெரியலையே. எஸ்எம்எஸ் வந்துச்சு, அதுவும் போன்ல தானே வரும். ஃபன்னி, நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. வாங்க மாமா. சூர்யா, இது என் மாமனார். ஹாய் அங்கிள். வணக்கம். தம்பி யாரு? அதான் சொன்னாலே, சூர்யா, மீனாட்சியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, பெரிய கவிஞர். இப்ப மீனாட்சி கம்பெனில விபி. பிபியா? தம்பி பயோடேட்டாவை தலைக்கீழே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற. சரவணா சரவணா, நீ ஆபீஸ்க்கு போற வழியில என்ன ஜெமினி சிக்னல் இறக்கி விட்டுறேன். எதுக்கு? அப்படியே சிக்னல்ல ஹார்மோனியம் வாசிக்கிட்டு வசூல போறேன். எல்ஐசி ஏஜென்ட் பார்க்க போறேன்டா. நான் மீனாட்சியோட போறேன். நான் சூர்யா கூட போறேன் சரவணா, நீ மாமாவை இறக்கி விட்டுரு. நீ ஒரு நிமிஷம் உள்ள வரியா? எதுக்குடா செல்லம்? ஒரியா? ஏன்டா ஆங்கிரி பேர்டு மாதிரி பாக்குற? வா. எக்ஸ்கியூஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரு, நீ சைலண்டா ஆட்டோல போ, நான் மீனாட்சி ஆபீஸ்ல போய் டிராப் பண்றேன். மீனாட்சியை தான் சூர்யா டிராப். போய மூட்றியோ? என்ன சரவணா, கவிஞன் மேல உனக்கு காரசாரமான பொறாமையோ? பார்க்க நல்ல பையனா தெரியறான்டா. என்ன பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? உண்மையை சொல்லவா? மீனாட்சி மேல உனக்கு இருக்கிற பொசசிவ்னஸ் உன்னை லைட்டா மென்டல் ஆக்கியிருக்கு. இந்த உலகத்துல நிறுத்தும் கிளாஸ். இந்தா புது காடை 200 ரூபாய். ஆட்டோல போ. போறதுக்கு 200 ரூபாய் ஓகே, வர்றதுக்கு உன் காசுல வா. டிராப் பண்ண மட்டும் தானே சொன்ன, ஒன் வே தான். சரி, நான் சொல்லிட்டு போறேன். சொல்லாத, எதுவும் சொல்லாத. மீனாட்சி பெருசா சீனை போடுவா. மாமா எதுக்கு ஆட்டோல போனோம், நீ போய் ஒரு டிராப் பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவா. அந்த பிரச்சனையே வேணா, எல்ஐசி ஏஜென்ட் ஆபீஸ்ல இல்ல, அதனால நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பு. பொய்யா சொல்ற? யோ, ஹரிச்சந்திர மாதிரி நடிக்காதே. பா.
எங்க காணோம்? எங்க சரவணா யாரையும் காணோம்? ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்களா? யாருக்குப்பா ஃபோன் பண்ற? மீனாட்சிக்கு போன் எடுக்க மாட்டா. சூரிய ஏதோ கவிதை சொல்றானோ என்னவோ. எங்கடி போன? எங்கேயும் போல, வாசல்ல தான் இருக்கேன். வா எதுக்கு? வா சொல்றேன். மீனாட்சி எங்கப்பா? வாசலுக்கு வர சொல்ற. எதுக்கா? யோ சும்மா கேள்வி கேட்காத, வா. நான் இங்க நிக்கிற. ஒரு நிமிஷம். சரவணா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? பூஜை சாமான்லாம் இதுல இருக்கு. இன்னைக்கு சூர்யா ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்ல ஜாயின் பண்றான்ல, கோயிலுக்கு போகணும்னு நினைச்சானா, பட் டைம் ஆயிடுச்சு. அதனால நீ உன் ஆபீஸ் போற வழியில இந்த தேங்காய விநாயகர் கோவில்ல உடைச்சிட்டு பூஜை பண்ணிட ப்ளீஸ். பிரமாதமான ஐடியாமா. சரவணனுக்கு மத்தவங்களுக்காக கோயிலுக்கு போறது ரொம்ப பிடிக்குமே. என்ன சரவணா? படி ப்ரே ஃபார் மீ. இந்த வருஷம் எனக்கு லக்கியா இருக்கணும்னு. மாமா, நீங்க எல்ஐசி ஆபீஸ் தானே போகணும்? ஆமாம்மா. எங்க கூட வாங்க மாமா. சூர்யா உங்களை டிராப் பண்ணலாம்னு சொன்னா. எஸ் அங்கிள். சூப்பர். மோகன நீ போன அவ்வளோதான். கத்திரி வெயில் கத்தி மாதிரி மண்டையை பொழக்குதுப்பா. இவங்க கூட போனா ஏசிலே போயிடலாம். அப்பா மேல கொஞ்சம் கருணை காட்டு. வாமா போலாம். வாப்பா சூர்யா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. பாய் படி. பாய் சரவணா. மோகனம் வேலை நாசமா போனடா. என்ன இது? கேட் திறந்திருக்கு. ஒருவேளை சாரதா வந்திருப்பாளோ? பாப்போம். இன்னைக்கு சூர்யா ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்ல ஜாயின் பண்றான்ல, கோயிலுக்கு போகணும்னு நினைச்சானா, பட் டைம் ஆயிடுச்சு. அதனால நீ உன் ஆபீஸ் போற வழியில இந்த தேங்காய விநாயகர் கோவில்ல உடைச்சிட்டு பூஜை பண்ணிட ப்ளீஸ். ஓ, நம்ம ஆளு வீட்டையே பிள்ளையார் கோயில் ஆக்கிட்டானா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சும்மாவா சொன்னாங்க? டேய் சரவணா, என்ன வேலைக்கு போலியா நீ? என்னடா முறைக்கிற? இன்சூரன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டியா? டன் டன் டண்டனக்கா டன் டன் பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிடுச்சுப்பா. எப்போ கிளைம் வரும்? அத சொன்ன அபசகுணமா இருக்குமே மை சன். பரவாயில்ல சொல்லு. போன வாரம் எபிசோட்ல நான் மண்டையை போட்டிருந்தா இந்த வாரம் எபிசோட்ல நீங்க கிளைம் பண்ணிருக்கலாம்பா. ஆமா, எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஓசில ஒருத்தன் கூப்பிட்டா வண்டியில அப்படியே ஏறி போவே நீ. டேய் என்னடா நீ சப்ப மேட்டருக்குலாம் சவுண்ட் எது கொடுத்து சப்ப மேட்ரு? எது சப்ப மேட்ரு? சரி, ஏன் இப்ப கடியாவற அத சொல்லு. எனக்கு புரியல. எது? எதுவுமே புரியல. கிளாரிட்டிக்கா செப்பு நான் ஏன்டி இதா? அட சொல்லுப்பா. காலங்காத்தாலே குளிச்சுட்டு மங்களகரமான முகத்தோடயே காஃபி கொடுத்து, குளிச்சுட்டு வந்தா ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்து, சட்டைக்கு பட்டன் போட்டு கொடுத்து, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு வெட்டியா ஒரு சீனை போட்டா
அவசரமா ஓடி போய் ஒரு 2 தோசையை சுட்டு, டேய் சாப்பிட்றா ப்ளீஸ் சாப்பிட்றா, ஒரு வாய் சாப்பிட்றான்னு எனக்கு கெஞ்சு எனக்கு ஊட்டி விட்டு, நான் பைக் எடுத்துட்டு அப்படியே ரோட்ல போகும்போது தெருமோன வரைக்கும் டாட்டா காட்டி காட்டி எனக்கு பாய் சொல்றது. அடுத்த அரை மணி நேரத்துல எனக்கு போன் அடிச்சு பத்திரமா போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு அக்கறையா கேட்கறது. மதியம் சாப்பிட்டியான்னு கேட்கறது. இடையில அப்பப்போ போன்களை போட்டு மெசேஜ்களை போட்டு, சாயந்தரம் நான் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே என் ஷூவை கைட்டி காஃபி போட்டு கொடுத்து, நைட்டு படுக்கிற வரைக்கும் என் கை காலெல்லாம் புடிச்சு விட்டு, என் பழைய மீனாட்சி நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. எனக்கும் அவளுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா. 2 பேரும் காலையில சக்கரத்தை கட்டிக்கிட்டு பரபரப்பா எங்கேயோ ஓடுறோம். சாயங்காலம் ஆனா நொந்து நூடுல்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்து டயர்டா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிறோம். நான் அவளை சரியா பார்க்க கூட முடியலப்பா. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். திடீர்னு ராத்திரி ஒருத்தன் 10 மணிக்கு போன போட்டு வாசுன்னு ஒருத்தன் அவகிட்ட 1/4 மணி நேரம் பேசுறான். இது நாச்சு அது நாச்சுன்னு அவகிட்ட அதிகாரம் பண்றான். இவளும் பாத்துக்கலாம் சார், ஒர்க் போயிட்டு இருக்கு சார், முடிஞ்சிடும் சார் அப்படின்னு பதில் சொல்றான். என் பொண்டாட்டி இன்னொருத்தன் அதிகாரம் பண்றதுனால சகிச்சுக்க முடியலப்பா. தோ இன்னைக்கு சூர்யான்னு ஒருத்தன் வந்து வண்டியில கூட்டின்னு போறான். அவன் உதவி பண்றான் தான் ஒத்துக்கிறேன். ஆனா அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் நான் ஆசைப்பட்டோ இல்ல வீம்பு பிடிச்சோ நான் தான் செய்யணும்னு தோணுதுப்பா. சரவணா, சில விஷயங்களை நீயா தாண்டா புரிஞ்சுக்கணும். வேற ஒருத்தர் வாயால சொல்லி புரிய வைக்க முடியாது. கொஞ்சம் மெச்சூர்டா திங்க் பண்ணுப்பா. ஒத்துக்கிறேன், எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு ஒத்துக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கங்களேன் ப்ளீஸ். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்ற சொல்லுப்பா. இப்போதைக்கு அவ வேலைக்கு போவானா. இன்னும் 2 வருஷம் கழிச்சு நானே அவளை வேலைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுக்குள்ள அந்த மெச்சூரிட்டி நான் கத்துக்கிறேன். டேய், என்னடா திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா ஆரம்பிக்கிற? பாரு, மனசுல இருக்கிறத யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். எனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்பயும் போகலன்னா மதியம் ஹாஃப் டே லீவ் போட்டுருவாங்க. நான் வரேன். வீட்டை பூட்டி சாவி எடுத்துன்னு போ. You are loving your wife very much, my son. இது ஒன்றும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் வர காமன் பிரச்சனை தான். பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? காஃபி எல்லாம் போட்டிருக்க? எனக்கு சுகர் கம்மியா ஒரு டம்ளர். ஹலோ, இது என்ன சரவண பவன? கிளாஸ் எடுத்துட்டு வந்து ஊத்திக்க. சூடா இருக்க? அடிக்கிற வெயில ஐஸ் கட்டி கொடுத்தா சூடா இருக்கு. அதத்தான் நானும் கேக்குறேன். ஏன் ஐஸ் கட்டி சூடா இருக்கு? இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆமா, உன் நண்பன் சூர்யா ஆபீஸ்ல வலது கால் எடுத்து வச்சு குத்தாட்டம்லாம் போட்டானா? ஏன்டா அப்படி லோக்கலா பேசுற? ஐஎஸ்டி நண்பன் வந்த உடனே நாங்க பேசுறதுலாம் லோக்கலா போச்சா? இதுக்கு முன்னாடியே நான் இப்படிதான் பேசுவேன். கீழே புரண்டு விழுந்துலாம் சிரிப்பா. உனக்கு என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனை இல்லப்பா. நம்ம லைஃபே கோ வித் த ஃப்ளோ தான். தண்ணி ஓடுற பக்கம்லாம் நாம ஓட வேண்டியதுதான். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் பிரச்சனையா? அப்போ ஆபீஸ் ஃபன்னா ஜாலியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அப்படி நான் சொன்னேனா? நீதான் உன் ஆபீஸ பத்தி இப்படி அப்படி எதுவுமே சொல்ல மாட்டியா? உனக்கு என்ன தெரியணும்? இன்றைய நாள் இனிய நாளா இருந்துச்சா? ஈவினிங் 6 வரைக்கும் இருந்தது, இப்ப இல்ல. ஓஹோ, நீங்க என்ன பார்த்த உடனே நிம்மதி போயிடுச்சு. நான் அப்படி சொன்னேனா? இந்த பாரு மீனாட்சி, இந்த பேச்சுல கொக்கி போட்டு என்ன முடக்கணும்னு பாக்காத. சரவண ஸ்டீல் இல்ல, அயன், இரும்பு. கரும்பு மாதிரி ஸ்வீட்டா இருந்த, எப்ப இரும்பு மாதிரி ரஃபான? இந்த கரும்பு இரும்பு மாதிரி ரைமிங்கா பேசுறதுலாம் இருக்கட்டும். ஆபீஸ்ல உன் நண்பன் அமைப்பா செட்டில் ஆயிட்டானா? இன்னைக்கு வெறும் ஃபார்மாலிட்டியை முடிச்சிட்டு போயிருக்கான். மேபி நாளைக்கு ஜாயின் பண்ணுவான். மதிய சாப்பாடு கொண்டு வந்தானா இல்ல உன் சாப்பாடியே? அவன் 11:30 மணிக்கே ஆபீஸை விட்டு போயிட்டான். சரி, ஓகே, காஃபி கொண்டு வரேன். தேவையில்லை. சரவணா, நீ சொதப்புறன்றது மீனாட்சிக்கு எப்படா துல்லியமா தெரியுது?